தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விவாத நிகழ்ச்சியில ஐயா மருது அழகுராஜ் அவங்க சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவங்க, அவங்க திமுக சார்பா கலந்துக்கிறாங்க. எதிர்கட்சியில இருக்கவங்க அரசு கொடுத்த 5000 ரூபாயும் 1000 ரூபாயும் விமர்சனமா பேசுறாங்க. அதுக்கு ஐயா பதில் சொல்றாங்க, நீங்க 5000 ரூபாவா 1000 ரூபாவான்னு கேலி கிண்டல் செய்யறீங்க. அதை வாங்குறவங்களுக்கு தான் அந்த பணத்தோட வழி தெரியும். ஒரு வாரம் வேலை பார்த்து கடைசி நாள் சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் அந்த பணத்தோட வழி தெரியும். ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடி முதலிடம் பிடிக்க முடியாம 2வது இடம் பிடிக்கிறவனுக்கு தான் அந்த ஒரு நிமிடத்தோட வழி தெரியும். அந்த மாதிரி எங்களுடைய பெண்கள் வாங்குற அந்த 5000 ரூபாய்க்கு அவங்களுக்கு தான் அந்த பணத்தோட வழி தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. பேசுறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு. ஒரு 1000 ரூபாயும் ஒரு 5000 ரூபாயும் ஒரு மாசம் உழைச்சு அந்த பணத்தை ஈட்டி கொள்ள முடியாத அளவுக்கு தான் தமிழ்நாடு வச்சிருக்கீங்களா? ஐயா மருது அழகுராஜ் அதிமுக இருந்தாங்க, இப்ப திமுக இருக்காங்க. மாறி மாறி கட்சிகள் மாறினாலும் 70 ஆண்டுகளா நீங்க தான் ஆண்டிருக்கீங்க. இந்த நாட்டுக்குடிகள் ஒரு 1000 ரூபாய் மாத ஊதியமா பெற முடியாத அளவுக்கு தான் தமிழ்நாடு இருக்குதா அப்படின்றது நம்முடைய கேள்வியா இருக்கு. நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் சரி, ஏன் அடிப்படையில இருக்க அனைத்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்துச்சு அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றாங்க, மருத்துவத்துக்கும் பள்ளிக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கும் மாத்திரை வாங்குறதுக்கும் இந்த 5000 ரூபாயும் 1000 ரூபாயும் பயன்படும் அப்படின்றாங்க. ஐயா முதல்வர் அவங்களுடைய காணொலியிலையும் அதான் பதிவு பண்ணியிருந்தாங்க. 70 ஆண்டுகள் ஆண்ட நீங்க ஒரு தரமான கல்வியையும் ஒரு தரமான மருத்துவத்தையும் கொடுக்க முடியாத ஒரு அவல நிலையில தான் தமிழ்நாடு இன்னைக்கு இருக்குது. நாங்க கொடுக்குற 1000 ரூபாயை வச்சுதான் அவங்க நல்ல ஒரு மருத்துவமனையில போய் மருத்துவம் பார்க்க முடியும், நல்ல ஒரு கல்வி நிலையத்துல போய் கல்வி கற்க முடியும் அப்படின்ற நிலைமையில வச்சிருக்கீங்களா அப்படின்றது நம்மளோட கேள்வியா இருக்கு. 2வது என்னன்னா, ஐயா மருது அழகுராஜ்கிட்ட நம்ம கேள்வி, சிவகங்கை மாவட்டம் முழுவதுக்கும் எந்த ஒரு மருத்துவம் இல்லை, பெரிய மருத்துவம் இல்லை, ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா 5000 ரூபாய் முன்பணம் கட்டி உள்ள சேர முடியும் அப்படின்ற பதிவு செய்யுங்க. எந்த ஒரு பள்ளியில ஒரு பருவத்துக்கான ஃபீஸுங்கிறது 5000 ரூபாய் இருக்கு அப்படிங்க பதிவு செய்யுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம சிவகங்கை இன்றைக்கு இருக்கக்கூடிய அவல நிலையை நீங்களே பார்த்து உங்களுடைய முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க. சிவகங்கை இன்னொரு அடுத்த படிக்கு முன்னேறி வரட்டும். நன்றி, வணக்கம். என் ஓட்டு விவசாயிக்கு தான். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.